நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். 2026 டிரைவிங் லைசன்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தாரு. அவர் தான் வந்து நமக்கு ஐடியா கொடுத்தாப்புல. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே கொஞ்சம் ஈஸியாகவே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட முடியும். நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரூல்ஸ் சீக்கிரமே மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்குள்ளார இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப இந்த ரூல்ஸ் கரண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் டிரைவிங் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, டைரெக்டாக எடுக்கிறது எப்படி, ஷார்ட் டைமில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் தனியாக போட்டிருக்கோம். இதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம போட்டு வச்சிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் நீங்கள் டிரைவர் ஆகிட்டீங்க, லைசன்ஸ் எடுத்துட்டீங்க, டிரைவிங்க்கு வந்து கம்பெனி உங்களை ஹையர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். ஸோ இதனாலே வந்து நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க விருப்பப்படுறாங்க. ஆனால் இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 வருஷம் ஆகுது. நீங்கள் யாராவது டிரைவிங் லைசன்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்க பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நீங்கள் அப்ளை பண்ணி எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20 to 30% பீப்புள் வந்து டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி முழுசாக எடுக்க முடியாமல் ட்ராப் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் போயிட்டாப்புல, கம்பெனிக்கு தெரியாமல் அப்ளை பண்ணியிருக்காப்புல. கூட இருந்தவன்கிட்ட சொல்லியிருக்காரு, கூட இருந்தவன் கம்பெனியில் போட்டு கொடுத்து ஃபைனல் எக்ஸாம் போகிற டைமில் அவரை கட் பண்ணி ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஃபைனல் எக்ஸாம் மட்டும்தான் அவர் பேலன்ஸ் இருந்துச்சு, மீதி எல்லா கிளாஸுமே முடிச்சிட்டாரு. இப்போ அந்த விரக்தியில் அவர் திருப்பி நான் சிங்கப்பூரே போகலனே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாப்புல. அப்போ அந்த ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் அவர் செலவு பண்ண அமௌண்ட் வேஸ்ட்டு, இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா பேர் ட்ராப் ஆகிருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் நான் சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாகவே லைசன்ஸ் எடுக்க முடியும். இதை சொன்ன நம்ம நண்பருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்குவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் புக்கி பார்த்தோ உட்லண்ட்ஸ் ரெண்டுலேயுமே வந்துட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து போடலாம். ஆனால் உட்லண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட கிளாஸ் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரே வந்து 20 கிளாஸ் 30 கிளாஸ்னு ஒரே மாதத்தில் புக் பண்ண முடியாது. ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் மட்டும்தான் அவரால் புக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி புக் பண்ணுறப்ப அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அவரும் கிளாஸ் புக் பண்ண முடியும். அப்போ வந்து எல்லாருமே ஈவனாக வந்து கிளாஸ் புக் பண்ணி போட முடியும். இந்த ஆப்ஷன் புக்கி பார்த்தோ டிரைவிங் ஸ்கூலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் உட்லண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறது பெட்ரு. அதுக்காக புக்கி பார்த்தோ வேணாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக புக் பண்ணலாம். புக்கி பார்த்தோவில் நிறைய பேர் நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா சீக்கிரமே முடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் நான் வந்து டேரெக்டாக போடுறேன், அதுவும் டேரெக்டாக ஸ்கூல் மூலமாகவே போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பேசிக் தியரி கிளாஸ் அட்டன் பண்ணணும். அடுத்தது பேசிக் தியரி வந்துட்டு எவாலுவேஷன் பண்ணணும். பேசிக் தியரி எக்ஸாம் எழுதணும். எவாலுவேஷனில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போக முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் தியரி கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஃபைனல் தியரி எவாலுவேஷன் போடணும். இதுக்கிடையில் ப்ராக்டிஸ் நீங்கள் நிறையா போடுவீங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் தியரி எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஸோ டோட்டலாக 6 கிளாஸ் இருக்குது. 6க்கும் 6 நாள் ஆகும். இதில் ஃபெயில் ஆனீங்கன்னா திருப்பி அதுக்கு ரீ எக்ஸாம் போகணும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. ஒன்றுக்கும் ஃபெயில் ஆனால் ரீ எக்ஸாம்னு தனித்தனியாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் தியரி எக்ஸாமும் பேசிக் தியரி எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேயில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் உங்களால் போட முடியும். ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரெண்டு என்ன ஐடியா சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ப்ரைவேட்டில் போடுறேன்னு சொல்லிட்டு பேசிக் தியரி ஃபைனல் தியரி ரெண்டையுமே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் தியரி ஃபைனல் தியரி பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவாலுவேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஸோ வந்து நீங்கள் 2 கிளாஸில் பேசிக் தியரி எக்ஸாமும் ஃபைனல் தியரி எக்ஸாமையும் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கணும். அதே மாதிரி நீங்கள் சீக்கிரமே முடிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் பர்சனல் இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு $5 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஒரே ஆள் தான் வருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2-3 கிளாஸ் மட்டும் இன்ஸ்ட்ரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாமல் போங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லையாவது நீங்கள் அந்த சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் இன்ஸ்ட்ரக்டர் வர்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வந்து யாரோட கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதோ அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து உங்களுக்கு ரெகுலராக வர்றப்போ ஒரு $5 அந்த பர்சனல் இன்ஸ்ட்ரக்டர் போட்டால் $5 இல்லை $7 எக்ஸ்ட்ராவானு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்க அப்படின்னா அவங்களே ரெகுலராக வருவாங்க. ஒரே ஆள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சீக்கிரமே உங்களால் இதை முடிச்சிட முடியும். அதாவது உங்களால் கிளாஸை வந்து சீக்கிரமே முடிச்சிட முடியும். அதனால் பர்சனல் இன்ஸ்ட்ரக்டரை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். அப்புறம் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்வெர்ட் பண்ணுறதை விட டேரெக்டாக போடுறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டேரெக்டாக போடுறீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக வரீங்கன்னா உங்கள்ட்ட இந்தியா லைசன்ஸ் கிடையாது, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு பாயிண்ட் நிறையா போட்டு உங்களை டக்குன்னு ஃபைனல் எக்ஸாம் கொண்டு போயிடுறாங்களாம். ஆனால் கன்வெர்ட் பண்ணி வர்றாங்க பார்த்தீங்களா, அப்போ இன்ஸ்ட்ரக்டரோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு
அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இந்தியாவில் வண்டி ஓட்ட தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்லிக் கொடுக்குறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மேலோட்டமாக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியல, அப்போ ஓட்ட தெரியல நீங்கள் மிஸ்டேக் பண்ணல, அது பெரிய மிஸ்டேக்காக அந்த இன்ஸ்ட்ரக்டர் பார்க்குறாங்க. அந்த எல்லோ லைனில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். எல்லோ லைனில் பார்க் பண்ணக்கூடாது, நம்ம பார்க் பண்ணுவோம். என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாமே இங்கே பண்ணுவோம், ஆனால் அங்கே அது எல்லாமே பண்ணக்கூடாது இல்லை. ஸோ நம்மளால் அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அங்கே ஓட்ட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் கன்வெர்ட் பண்ண தானே நீ வந்திருக்க, அப்போ நீ இந்தியாவில் வண்டி ஓட்டியிருக்க, அப்போ உனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும்ல, தெரிஞ்சு நீ ஏன் மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாயிண்ட் போட்டு அடுத்த கிளாஸுக்கு வந்து உங்களை அடுத்த இதுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறாங்க. இதனால் கிளாஸஸ் வந்து அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொன்னாப்புல. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கன்வெர்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் டேரெக்டாகவே எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களால் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் இன்னும் சீக்கிரமாகவே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புக்கி பாத்தோவில் வந்து போடுறீங்க அப்படின்னாலோ இல்லை உட்லண்ட்ஸில் போடுறீங்க அப்படின்னாலோ மொத்தமாக நீங்கள் டிரைவிங் கிளாஸ் வந்து ப்ராக்டிக்கல் புக் பண்ணல மொத்தமாக புக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்கிட்ட இப்போ $100 இருக்குது, இப்போதைக்கு நான் 2 கிளாஸ் புக் பண்ணுறேன், 3 கிளாஸ் புக் பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுவீங்க. திருப்பி இன்னும் அடுத்த மாதத்தில் ஒரு 3 கிளாஸ்னா அது திருப்பி ஒரு 4 மாதம் 5 மாதம் தள்ளி போயிடும். அப்படி புக் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தமாக வந்து ஒரு 20 கிளாஸ் 25 கிளாஸ் உங்கள் நாலேஜுக்கு எத்தனை கிளாஸ் தேவைப்படுன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிட்டு அந்த 20 கிளாஸ்னா 20 கிளாஸ் இல்லைனா 25 கிளாஸ்னா 25 கிளாஸை ஒரே ஷார்ட்டாக புக் பண்ணிடுங்க. ஒரே ஷார்ட்டான அதாவது எப்படின்னா, இப்போ மாதத்துக்கு ஒரு 5 கிளாஸ் அப்படின்னா வரிசையாக எல்லாத்தையுமே புக் பண்ணி வச்சிருங்க. வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் லைசன்ஸ் எடுக்க முடியும். இந்த பேசிக் தியரி ஃபைனல் தியரி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் நிறையா போடுறது ரொம்ப நல்லது. ப்ராக்டிஸ்லாம் இப்போ வந்து ஆப்லாம் கூட வந்துருச்சு, வெப்சைட்லாம் வந்துருச்சு. ஸோ அதிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பார்த்துக்கலாம். புக்கில் இன்டீரியல் இந்தியாவில் விற்கிது, அதையும் வாங்கி நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஒரு தடவை 2 தடவை ப்ராக்டிஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். எது ரைட்டு எது தப்பு அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் நிறையா போட்டுட்டு நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் பேசிக் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அமௌண்ட்டும் உங்களுக்கு சேவ் ஆகும், கண்டிப்பாக நீங்கள் பாஸும் ஆகிட முடியும். நானும் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தேன், ஒரே டைமில் ப்ராக்டிஸ் மட்டும் 5-6 ப்ராக்டிஸ் போட்டேன். ஒரே டைமில் தான் பேசிக்கும் பாஸ் பண்ணேன், ஒரே டைமில் தான் ஃபைனல் தியரியும் பாஸ் பண்ணேன், ஒரே டைமில் தான் டிரைவிங் எக்ஸாமும் பாஸ் பண்ணேன். எல்லாமே ஒரே டைமில் தான் பாஸ் பண்ணேன். ஸோ அது மாதிரி உங்களால் பாஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அமௌண்ட்டும் அதிகமாக செலவாகும், டைமும் அதிகமாகும். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க என்னோட வாழ்த்துக்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.